ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்றைக்கி சர்வதேச சிரிப்பு தினமாமா. சிரிப்புன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாத்துக்கும் தாங்க பிடிக்கும். உங்களுக்கு கூட சிரிப்பு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் சிரித்தா நீங்கள் ரசிச்சிருக்கீங்களா? நீங்கள் கூட பாருங்கள், சிரித்தா எவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சிரித்து தான் பாருங்களேன். அதாவது கலரை வச்சுட்டு வர்றதெல்லாம் அழகே இல்லைங்க. உண்மையான சிரிப்பு யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு அழகான ஒரு தேஜஸான முகம் அமைஞ்சிருங்க. ஆமாங்க. ஏன்னா அறிஞர் அண்ணா கூட சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த மாதிரி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லியிருக்காங்கள்ல. அதே மாதிரி மழலைகளோட சிரிப்பு செம்மையாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு பிடிச்சவங்க சிரிப்பெல்லாம் நம்ம ரசிப்போம்ல. நான் அப்படி தான் ரசிப்பேன். எனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தோட சிரிப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன இடத்துல ஸ்மைல் பண்ணாலும் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய தம்பி சிரித்தா அது ஒரு அழகு, மருமக பொண்ணு சிரித்தா அது ஒரு அழகு, பாப்பா சிரித்தா அது ஒரு அழகு, சின்ன தம்பி சிரித்தா அது ஒரு அழகு. எனக்கு பிடிச்ச என்னோடய தங்கச்சிங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய மகளுக எல்லோரும் ஒவ்வொருத்தரோட சிரிப்பையும் நான் லைக் பண்ணுவேன். எல்லாத்தோட சிரிப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விட எங்கள் மாமாவோட சிரிப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்திங்கன்னா ஜோக்கெல்லாம் பார்த்தோன்னா கைத்தட்டி சிரிப்பார். அது அப்படியே காதுக்குள்ளே எதிரொலிச்சிட்டே இருக்குது. அந்த கொரோனா டைம்லாம் அந்த வடிவேல் படம் தான் பார்த்துட்டே இருப்பார். ஆதித்யா சேனல் இதெல்லாம் போட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மனசு சுத்தமாக இருந்துச்சுனாவே அப்படியே முகம் சுத்தமாயிடும், செம்மையாக இருக்கும். எந்த ஃபேஷியலும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், முகம் சூப்பராக ஆகிடும். ஒரு அழகான புன்னகையோட கூட நம்ம எல்லாத்தையும் கடந்து போகலாம். சரிங்களா? நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடி கூட நம்ம அமைதியாக சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளோட சாதனைகளை எல்லாம் அமைதியான முறையில் தான் காட்டணுமே தவிர அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசி காட்டக்கூடாது. இன்டைரக்டாக சிரிக்கிறது தான் நம்மளுக்கு நாம் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடியாக இருக்கணும். சரிங்களா? இப்போது சாயப்பாடுற சிரிப்புலாம் செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட சிரிப்பெல்லாம் ரசிக்க பழகுங்க. எங்கள் பாப்பா சிரிச்சிச்சுன்னா கோவத்தில் ஏதாவது கோவமாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, பாப்பா என்ன சொல்லும், அவ்வா சிரி, அம்மா சிரி சிரிங்கும். அது சேட்டை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கோவிக்கிற மாதிரி நடிச்சோம்னா சிரிக்க சொல்லும். சிரி சிரிங்கும், ஆடு ஆடுங்கும், பாடு பாடுங்கும். ஒரு அஜித் அவங்களோட ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் நான், அது சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அவரோட சிரிப்பு நல்லா இருக்குன்றனால இந்த பாப்பா தான் இன்றைக்கி ஒரு 15-20 தடவை அது நேதிக்கு அப்படி தான் ஒரு 10 தடவை திருப்பி 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 போட்டு பார்த்துருச்சு. அதுக்கு அந்த சிரிப்பு, அஜித்தோட சிரிப்பு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. எனக்கு கூட கார்த்திக் சாரோட சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். சூரிய தம்பி கார்த்திக் இருக்கார்ல, அவர் வாய் விட்டு சிரிப்பார்ல, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி ஜெயம் ரவியோட அவர் வாய்ஸும் செம்மையாக இருக்கும். சூர்யாது அது ஒரு சிரிப்பு, விஜயோடது அது ஒரு ஸ்மைல் செம்மையாக இருக்கு, க்யூட்டாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தரோட, நான் சொன்ன தம்பி இருக்கார்ல, அவர் லைட்டாக சிரிப்பார், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா பேர்த்தோட சிரிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு தம்பி அம்மான்னு பேசும்போதே சிரிச்சுக்கிட்டே பேசுவார். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறையா பேர் பேசுவாங்க, சிரிப்பாங்க. எல்லாத்தோட சிரிப்பும் என்னோடய காதில் எதிரொலிக்கும். இது மாதிரி நீங்கள் எல்லாத்தோட சிரிப்பை ரசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு புனிதமான கலைன்னு கூட சொல்லலாம். சிரிப்பெல்லாம் பார்த்தோன்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு பார்க்க தோணுதில்ல. வடிவேல் சார்லாம் ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுனா சரியான காமெடியாக இருக்கும். நாங்களாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் தான் எதாவது ஒன்றுன்னா அட்மிட் ஆனால் போயிருப்போம். பாப்பாவுக்கு டெலிவரிக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இருந்தோம். அப்போலாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது, எல்லோரும் சிரிப்பாங்க. நாங்கள் இருக்கிற இடம்லாம் செம்மையாக வீடு மாதிரியே தான் இருக்கும். ஜேன்னு நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே அரட்டையாக தான் இருக்கும். யாருன்னே தெரியாது. அவங்க ஒரு வார்டில் ஒரு 4 பெட்டு போட்டிருப்பாங்கன்னா அந்த 4 பெட்டுக்காரங்களும் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களாகிடுவோம். அவங்க இவங்களுக்கு டீ வாங்கி தரேன், இவங்க அவங்களுக்கு டீ வாங்கி தரேன், பேசிக்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க, ஒரே அரட்டை கச்சேரி, நியாயமும் பேச்சும் தான் இருக்கும்.
அது ஒரு ரயில் பயணங்கள் மாதிரி, அது ஒரு ஹாஸ்பிட்டல் வாழ்க்கையும் அது ஒரு விதமான வாழ்க்கை. அங்கே சிரிப்பாக இருக்கும். எல்லாமே சிரிப்பில் தாங்க இருக்குது. நம்ம சிரிச்சுக்கிட்டே போகணும். சிரிக்க தெரியாதவங்க தான் இன்றைக்கி சிரித்து அதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் வச்சு சிரிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. சரியா? நம்மளுக்கெல்லாம் அந்த ஒரு அவசியம் தேவையே இல்லை. நம்ம என்றைக்குமே நல்லா சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸில் தாங்க இருப்போம். சாயப்பா கூட அழகாக சிரிப்பார். நான் ஒரு டைம் வந்து ஃபஸ்ட்டு சாயப்பா கோயிலுக்கு போய் என்ட்ராகி வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, அவர் சோகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நான் போய் அவங்க என்னடா நம்மளே கஷ்டமாக இருக்குன்னு இங்கே வந்தோம்னா இவர் சோகத்தில் இருக்காருன்னு நினச்சேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாயங்காலமே நெட்டை ஓப்பன் பண்ணினேன். வாயெல்லாம் பல்லு தெரிகிற மாதிரி சிரித்த மாதிரி ஒரு சாயப்பாவோட இமேஜ் வந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னா சந்தோஷமாகிடுச்சு. சாயப்பா எனக்காகவே சிரித்த மாதிரி இருந்தது. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே சிரிப்போட நகத்தப்பழமும் இதில் கூட தமிழில் சாயப்பா பாருங்கள் அழகாக க்யூட்டாக அப்படி லேசான புன்னகையோடு இருப்பார். முக்கால்வாசி புன்னகையோடு இருக்கிற சாயப்பாவாக தான் வச்சுருக்கேன். பார்த்து ரசிங்க. சாயப்பாவும் நம்மளை பார்த்து சிரிப்பார். அவர் எதுக்காக சிரிக்கிறாருன்னா, ஏன் நீ வீணாக அழுதுகிட்டு கிடக்கிற, உனக்கு ஒரு எதிர்காலமான ஒரு சூப்பரான வாழ்க்கை தரப்போகிறேன், நீ அப்போ ஆனந்த கண்ணீர் விட்டு சிரிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அவரோட புன்னகையை பார்த்தாவே நம்மளோட கஷ்டம்லாம் பறந்து போயிடும். அவரை பாருங்கள், எவ்வளோ அழகான சிரிப்பு. லைட்டான சிரிப்பாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நம்ம கண்ணே இமைக்க முடியாது. கண் விரித்து பார்த்த நிலையிலேயே பிரமிச்சு போயிருப்போம். அத்தகைய அழகானவர் நம்ம அப்பா. சரிங்களா? ஓகே. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு. சரியா? அவங்க வந்து பாடுபட்டுட்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா, சாயங்காலம் நேரமோ ஒரு டைம் அவங்க எப்போ சிரித்தாலும் பாருங்களேன், அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அப்படியே கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பாக இருக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்கும். வயசான பாட்டிகள்லாம் சிரிக்கிறத பாருங்கள், அது ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம என்றைக்குமே இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை சூப்பராக போயிடும்ல. எந்த ஒரு சூழ்நிலையுமே சோகம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே நல்லா தான் இருப்போம். நீங்கள் வந்து நல்லா வந்து கடவுளோட உருவத்தையெல்லாம் உத்து பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணு அழுதுட்டு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க பையன் யாருமே இல்லை, நானும் அந்த பாப்பா மட்டும் இருந்தோம். அந்த தம்பி வந்து குட்டி தம்பி தான். அவன் வந்து அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அன்றைக்கி செம்மையாக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருந்தார். சூப்பராக இருந்தார் காட்டன் ட்ரெஸ்ஸில். வேறு யாருமே இல்லை. அந்த பையன் என்ன சொல்கிறான், அம்மா தாத்தா சிரிக்கிறாரு, தாத்தா சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு. சாயப்பா சிரிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு அக்கா சொன்னாங்க, நீங்கள் தான் பார்க்குறீங்க, அவர் சிரிக்கிறாரு, அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, இவங்கள பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க. எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. இப்போ வந்து எனக்கெல்லாம் கண்டிப்பாக டக்குன்னு தெரியும். இப்படி போய் நின்னேன்னாவே அவருக்கு பொட்டு வச்சுருப்பாங்க, காதில் வந்து தோடு ஒட்ட வச்சுருப்பாங்க. விழுந்துருச்சா இல்லையா, பொட்டு விழுந்துருச்சா, பூ என்ன பண்ணாங்க, எதை பார்த்தோன்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து அவருக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக அவர் கூட வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு பாசமாக இருக்கிறனால இப்படி பார்த்த செகண்ட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? நம்ம யார் மேலே அதிகமான பாசம் வச்சுருக்கோமோ அவங்கள பார்த்த செகண்ட்லேயே அவங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சு போயிடும். தெரியுமா? நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரிலாம்? சரி, சாயப்பாவோட அழகான சிரிப்பு செம்மையாக இருக்கும். இந்த எங்கள் சாயில் பார்த்திங்கன்னா கூட அவரோட சிரிப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுல. அப்படியே ஒரு சாந்தமான சிரிப்பு. அந்த மாதிரியான ஒரு சிரிப்போடு நம்ம சூப்பராக நம்ம வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்கலாம். சரியா? நல்லா சிரிங்க, நல்லா ஜோக் படமாக பாருங்கள், நல்லா சிரிங்க. இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக வீட்டில் எலி வெளியில் புலின்னு ஒரு வடிவேல் படம் வந்துச்சுல்ல, அதே தான் போட்டாங்க ஏதோ ஒரு சேனலில். திருப்பி 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 போட்டாங்க. சலிக்காமல் உட்காந்து பார்ப்பாரு.
கே நான் சொன்னேன், ஏன் இப்படி அப்படின்னேன். இல்லை இல்லை, அது வந்து நல்லா இருக்கு பாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பாரு அப்படிம்பாரு. அவருக்கு வந்து இந்த குழந்தைங்கள துன்புறுத்துறதோ, அதுக்கப்புறம் சோகமானதோ, அப்புறம் அழுகிற மாதிரி சீன்லாம் வந்துச்சுன்னா பார்க்கவே விட மாட்டார், திட்டுவார். நாடகத்தை பார்க்கவே விட மாட்டார் சுத்தமாக. அதனால் நாங்கள் செல்லில் தான் நாடகத்தை பார்ப்போம். அவர் இருக்கும்போது நாடகமே போட மாட்டோம். அவருக்கு நாடகம் பார்த்தாலும் பிடிக்காது. எல்லாத்தையும் இந்த பொம்பளைங்க பூரா வில்லி ஆகிக்கிறாங்க, ஆம்பளைங்களை பூரா இதாக வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லுவார். அதனால் வந்து நாங்கள் நாடகம்லாம் பார்க்குறதே இல்லை. இப்போ தான் ஒரே ஒரு நாடகம் மட்டும் நான் பார்ப்பேன். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்னு சொல்கிறாங்களா, அது உண்மைதான். நம்ம உழைச்சி வாழணும், மற்றவங்க உழைப்பில் வாழவே கூடாது என்றைக்கும். சரியா? அதனால் வந்து மற்றவங்க சிரிக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நாம் என்றைக்கும் நாமளாக தான் இருப்போம். நம்மளாம் சாயப்போட குழந்தைங்க, நமக்குன்னு ஒரு இது இருக்குது. அது மாதிரி நம்ம கெத்தாக தாங்க இருப்போம். நீங்கள் எங்கள் அப்பா அவர் இருக்கார், அவருக்கு பயங்கரமான பலம் இருக்குது. அந்த சக்தி, பெரிய மகா சக்தி இருக்குது அவருக்கு. அந்த சக்தியை வச்சுட்டு எங்களை எல்லாம் நல்லபடியாக சந்தோஷமாக காப்பாற்றுவார். நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்றுன்னா அவர் சும்மா இருப்பாரா? அவர் நம்ம குழந்தைங்கள யாராவது அடிச்சிட்டாவோ, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலோ, பெத்த மனசு எப்படி பாடாப்படும்ல, அந்த மாதிரி அவர் பாடாப்படுவார். சரியா? அவரோட வேலையே என்னென்னா நம்மளை சிரித்து நம்ம சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கறது தான் அவருக்கு வேலையே. அதனால தான் அப்படி ஒரு உன்னதமான வாழ்க்கை கொடுக்கத்தான் அவர் நம்மக்கிட்ட வந்திருக்கார். சரியா? அதனால் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக தான் வாழ்வோம். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.